இனிதாவது எங்கும் காணும் என்று உலகம் முழுவதும் தமிழின் இனிமையை போற்ற வேண்டும் என்ற பாரதியின் கனவை வகுப்பறைக்கு பொருட்கள் நனவாக்கியவர் நம் சிறப்பு விருந்தினர். ஆசிரியர் பணியும் 34 ஆண்டுகள் என்று சொல்வதற்கு எளிது. ஆனால் அந்த ஒவ்வொன்றிலும் எண்ணற்ற மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைத்தவர். காலங்கள் நகர்ந்தாலும் காலத்தின் ஓட்டத்தில் தளராமல் இளமை துடிப்போடு இன்றும் வலம் வருபவர். மென்மை குணம் புன்முறுவல் இவரின் ஆபரணம். மாணவர்களை கண்ணியமாக கண்டிக்காமல் வழிநடத்தியவர். இலக்கண பாடத்தையும் கூட நகைச்சுவையுடன் எளிமையாக்கி சொல்லக்கூடிய திறமை இவருக்கு இயல்பான வரம். வகுப்பறையில் இவர் பேசத் தொடங்கினால் பாடம் மட்டுமல்ல, வாழ்க்கை பாடங்களும் வளரும். தமிழை கற்பித்தவர் மட்டுமல்ல, நேசிப்பவர், ஆசிரியர் என்ற சொல்லுக்கு சான்றானவர். 34 ஆண்டுகள் கல்வி பணி செய்தும் கூட இன்னும் செய்ய வேண்டியவை அதிகம் என்ற உணர்வோடு உற்சாகமாக நிற்கும் உழைப்பாளி. கல்வி என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு புனித பொறுப்பு என்பதை தனது வாழ்வால் நிரூபித்தவர். இன்று விழா மேடையில் நம் பள்ளியின் முன்னாள் தமிழ் ஆசிரியராக, இந்நாள் சிறப்பு விருந்தினராக நம் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ளார் திருமதி ஆர் ராஜலட்சுமி அம்மையார். அவரை அறிமுகம் செய்வதில் மிக பெருமிதம் கொள்கிறேன். நன்றி. அறிமுகமுறை அத்தி சிறப்பித்த அம்மையார் அவர்களுக்கு நன்றிகள் பல. பார்வையில் அன்பு, பழகுவதில் எளிமை, பாடுவதில் திறமை, பேசுவதில் புலமை என்றும் இளமையான நம் சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் முதற்கு என் அன்பான வணக்கம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், இன்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன்பணியே போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய். இது ஒரு இறைவாழ்த்து, புரட்சி கவி பாரதியாருடைய இறைவாழ்த்து பாடல். இது வெறும் இறைவாழ்த்து பாடல் என்று நாம் வெறும் பாட்டாக பாடி செல்லக்கூடாது. இதில் பொதிந்துள்ள கருத்து என்னவென்று உணர்ந்து பாட வேண்டும். எண்ணிய முடிதல் வேண்டும். நம்ம எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறோம். நான் நினைச்சது நடக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான். எண்ணிய முடிதல் வேண்டும், எளிமையா இருக்கிறது பணி. ஆனா அதுல இருக்கிற பொருளை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நினைச்சது மட்டும் இப்ப வாங்கி தள்ள என்ன நடக்கும் தெரியும் சொல்றோமா? அந்த மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்த. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். நம்ம எப்படிப்பட்டதா நினைக்கணுங்கிறாரு, நல்லதை நினைக்கணும், அப்பதான் எண்ணிய முடியும். நல்லது நினைக்காம எதையாவது நினைச்சிட்டு எண்ணிய முடிதல் வேண்டும்னா கண்டிப்பா முடியாது. நல்லவே எண்ணல் வேண்டும். அந்த நல்லதை நினைப்பதற்கு திண்ணிய நெஞ்சம் வேண்டும். நல்ல திண்ணியா எப்படி அந்த வார்த்தை பயன்படுத்துறோம் பாருங்க. நல்ல இன்னைக்கு தின்னு வந்தியா அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பிட்டு வந்தியான்னு கேட்கிறேன். ஆனால் இந்த பாடலில் உள்ள அந்த சொல்லுக்கு பொருள் உறுதியான அப்படின்னு, திண்மை உறுதியான. அந்த ஓரமா அமர்ந்திருக்கின்ற மாணவர்கள் இங்க நிழல்ல வந்து அமருங்க. மாணவர்களே, நீங்கள் எல்லாம் ஒரு உற்சாகத்தோடு நடனம் ஆடக்கூடிய மாணவர்கள், நடன கலைஞர்கள், வெயிலில் அமர்ந்து சோர்ந்து விடாதீர்கள். இன்னும் வா, இன்னும் முன்னாடி வா. வெயிலில் அவங்க அலங்காரம் அப்படியே பிரதிபலிக்கிறது. திண்ணிய நெஞ்சம் வேண்டும். நல்லதை எண்ணுவதற்கு நமக்கு உறுதியான உள்ளம் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும்.
அடுத்தது தெளிந்தனல் அறிவு வேண்டும். அந்த நினைத்ததை, உறுதியாக நினைத்ததை நாம் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய சிந்தனையில் தெளிவு வேண்டும். தெளிந்தனல் அறிவு வேண்டும். இந்த நாளும் நமக்கு அமைந்து விட்டால் கண்டிப்பாக நாம் எண்ணியது முடியும், வெற்றி பெறும். பண்ணிய பாவம் எல்லாம் பருதி முன் பணியே போல. பருதின்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பருதி பருதி மாணவர்களே, சூரியன். வாழ்த்துக்கள். சூரியன் இப்பெல்லாம் பனி காலம் தானே, 2 மாசமா இவ்வளோ பனி, ஜாலியா இருக்கு. தூக்கத்துல இருந்து நம்ம எந்திரிக்க முடியாது. போத்தி நல்லா தூங்கலாம். எழுந்திரிச்சாலே தூக்கம் தள்ளுது, புல்லுன்னு கொல்லுது. அப்படிப்பட்ட பனி காலத்தில் அந்த புல்லின் மேலே உறைந்து நிற்கின்ற பனி காலையில் பருதி வந்தவுடன் என்ன ஆகுதுன்னா அப்படியே மறைஞ்சு ஓடிடுது. என்ன பிரச்சனை தெரிய மாட்டேங்குது. பருதிவன் பனியை போல எப்படி சூரிய கதிர்களின் முன்னால் பனித்துளி மறைந்து விடுகிறதோ அதுபோல நான் உன் முன்னால் சரணடைந்து விட்டேன். நான் பண்ணிய பாவத்தை எல்லாம் நீ தீர்ப்பாயாக, தீர்த்து அருள் புரிய வேண்டும் பாரதியார் பார்த்தார். இந்த பாடலின் பொருளை நான் ஒரு இறை வணக்கத்தோடு முடித்திருக்கலாம். அந்த இறை வணக்கத்தில் உள்ள பொருளை நாம் உணர்ந்து இறைவனை வணங்க வேண்டும். அது எந்த வாழ்த்தாக இருந்தாலும் சரி, எந்த பாடலாக இருந்தாலும் சரி, நாம் இறைவனை வழிபடும் பொழுது அந்த சொற்களில் இருக்கக்கூடிய பொருளை உணர்ந்து நாம் வழிபட்டால் கண்டிப்பாக நாம் எண்ணியதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். சரியா? காலையில எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களா? சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. கை தூக்குங்க. சாப்பிடல பார்த்தீங்களா? சரி. ஆசிரியர்களையும் இருப்பாங்க, நீங்க மட்டும் இல்லை. இங்க மேடையில் இருக்கிறவங்களையும் இருப்பாங்க, ஆசிரியர்களையும் இருப்பாங்க, தேர்வு எழுதிட்டு இருக்கிறவங்களையும் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா காலை நேரம் ஒரு போராட்டம் நிறைந்த நேரம் இல்லையா? அம்மா சமைச்சிருக்க மாட்டாங்க, அப்பா தேவையானது வாங்கியாந்து கொடுத்துருக்க மாட்டாரு, நீங்க அம்மா அப்பாவுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுக்க மாட்டீங்க. இப்படி பல இடையூறுகளால் உங்களுடைய உணவு எல்லாமே நடக்கும். குளிப்பீங்க, தலை செய்வீங்க, பொட்டு பவுடர் போடுவீங்க. ஆனா அந்த வயிற்று மட்டும் என்ன செய்ய மாட்டீங்க, மறந்துடுவீங்க. இது நல்லதா? நல்லா படிக்கணும், டான்ஸ் ஆடணும், பேசணும், சிரிக்கணும், எல்லாமே செய்யணும். அதற்குரிய சக்தியை கொடுக்கக்கூடியது எது? சாப்பாடு, உணவு. சாப்பாடு தானே முக்கியம். நமக்கு தங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமான? சாப்பாடு தான் முக்கியம் சொல்லு. அது வாயில சொன்ன மட்டும் பத்தாது, செயல்ல காட்டு. சாப்பிடுறத நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். சாப்பாடு தானே, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு போய் சாப்பிட்டுட்டு, அது ஒன்றும் தேவையில்லை. மதியானம் சாப்பிடலாம், சாயந்தரம் சாப்பிடலாம், இரவு சாப்பிடலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சு வளர நம்ம. அது நம்முடைய அந்த உடல் நலத்தை குறைக்கின்றது, உடல் வலிமையை குறைக்கிறது. இறுதியில் நாம் ஒரு சக்தியற்றவர்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த இளம் வயதிலிருந்தே இந்த உணவு பழக்கத்தை நல்ல ஒரு பழக்கமாக நாம் மாற்றி உணவுகளை உண்ண வேண்டும். ஒரு ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்ணக்கூடாது, தவிர்க்க வேண்டும். அதெல்லாம் பிடிக்குது நமக்கு, ஏன்னா அது ருசியா இருக்கு, நல்லா மனமா இருக்கு இல்லையா? அதனால அந்த உணவுகள் தான் நல்ல நாவுக்கு ருசியை தரக்கூடியதா இருக்கு. அதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும். இந்த வயதிலிருந்து மாற்றினால்தான் நாம் உணவு பழக்கத்தை மாற்ற முடியும். சாக்லேட், பிஸ்கட், பீஸா, இது மாதிரியான உணவுகள் தான் இப்பெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சமா விளம்பரங்களில் வருது இல்லையா? மேகி விளம்பரத்தில் பார்த்துட்டோம்னா நமக்கு இங்கே அடுத்த நாள் வீட்டில் அடுப்பில் ரெடி ஆயிடும். அது மாதிரியான ஒரு ஆர்வம் உடையவர்களாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை தவிர்த்து நல்ல உணவுகள், அம்மா சமைத்து கொடுக்கின்ற நல்ல உணவுகளை, ஆரோக்கியமான உணவை, அன்பான உணவை நாம் சாப்பிட்டு பழக வேண்டும். இந்த உணவை மதித்து சாப்பிட வேண்டும் என்பதற்கு ஒரு சிறு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு பள்ளியிலே படிக்கின்ற ஒரு மாணவன் மதிய உணவு இடைவேளையின் போது சாப்பிடுவதற்காக அந்த உணவு பாத்திரத்தை திறந்த பொழுது கைதவறி விழுந்து கீழே கொட்டிடுச்சு சாப்பாடு. பசியோடு காலையில சாப்பிடல, மத்தியான சாப்பாடு டப்பாவை எதிர்பார்த்து தான் அந்த நேரம் வரும் காத்துக்கிறான். பசியோடு போய் அதை சேர்க்கிறான். திறந்த உடனேயே அந்த கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கும்.
பழமொழி எல்லாம் நல்லா சூப்பரா கற்று வச்சிருக்கீங்க. வாய்க்கு கிடைக்கல. அப்புறம் அந்த உணவை வந்து கொட்டியதை பார்த்தோன்னே மற்ற மாணவர்கள்லாம் சிரிக்கிறாங்க. போச்சா, கொட்டினியா, இன்னைக்கு பட்டினியா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த மாணவன் எந்த ஒரு வெளிப்படுத்தாமல், உணர்வையும் வெளிப்படுத்தாமல் அப்படியே அந்த கீழே கொட்டின சாப்பாட்டை எடுத்து மறுபடியும் அந்த பாத்திரத்துக்குள்ளேயே போட்டுட்டு அதை எடுத்து சாப்பிட்றான். அப்படியே நெஞ்சு மேலேயே கொட்டிருச்சு. எடுத்து அப்படியே வலிச்சு டப்பால போட்டு அதை எடுத்து சாப்பிடுறது. அப்படி சாப்பிட்றத பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க. குப்பையில கொட்டினது எடுத்து சாப்பிட்றான், குப்பையில கொட்டினதை எடுத்து சாப்பிட்றான். அந்த மாணவன் யாருக்குமே பற்றி கவலையப்படல. போய் ஆசிரியர்கிட்ட போய் வகுப்பாசிரியர் போய் சொல்லிட்டாங்க, டீச்சர் கீழே கொட்டினதை எடுத்து சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த டீச்சர் கூப்பிட்டு, ஏன்பா அப்படி பண்ண, என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் சாப்பாடு உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படிங்கிறோம். இல்லை டீச்சர், எனக்கு இதே போயிடும். தலைமை ஆசிரியர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரும் கேட்கிறார், சொல்லிட்டு நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்துருப்பேன். இல்லை அப்பவும் நான் இதுதான் சாப்பிடுவேன். சரி, ஏன் இப்படியே சொல்றேன், என்ன காரணம் அப்படின்னா, இந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு நான் பள்ளிக்கு 9 மணிக்கு வருவதற்கு யார் உழைக்கிறார்? அருமை அருமை. அந்த அம்மா 9 மணிக்கு உங்களை தயார்படுத்தணும்னா அவங்க எத்தனை மணிக்கு தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் உணர்ந்திருக்கிறீர்கள், அவர்கள் எழுந்து வேலை செய்வதை பார்த்திருக்கிறீர்கள். ஐயாவை வருது என பள்ளியின் சார்பாக அழைக்கின்றேன். நம்போடு படிக்க வேண்டும், சிறந்த நூல்களை படிக்க வேண்டும், தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்பதை ஒரு சிறந்த தமிழறிஞர் பாடிய பாடல் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி. கேள்விப்பட்டிருக்கீங்களா பாட்டு? காலையில் படி, நடுப்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி படி, நூலைப்படி. கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும். அப்படி கற்காவிட்டால் வாழ்வதைப்படி, நூலைப்படி. அறம்படி, பொருளைப்படி, அப்படியே இன்பப்படி. இறந்த தமிழ் நான்முறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி. அகப்பொருள்படி, அப்படி அதன்படி புறப்பொருள்படி என்று பல கருத்துக்களை இந்த பாடலில் மூலமாக கவிஞர் சொல்லியிருக்கிறார். நல்லபடி புக புக படிப்படியாய் புலமை வரும், என் சொல்படி நூலைப்படி. தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும், ஒரு புத்தகத்தை படிக்க தொடங்கும் போது நமக்கு வருத்தமாத்தான் இருக்கும். வருத்தும்படி இருப்பினும் மூன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆன்றோர் சொல்படி நூலைப்படி என்று அந்த சங்க தமிழ் நூல்களை எப்படி படிக்க வேண்டும் என்று ஒரு தமிழ் அறிஞர் கூறிய பாடல். அந்த பாடலில் உள்ள கருத்துக்களை உணர்ந்து படியுங்கள். புறப்பொருள் என்று சொல்லும் பொழுது, புறப்பொருள் பாடத்தை நடத்தும் பொழுது ஒரு பாடல் மிகவும் என்னை சிந்திக்க வைத்தது. அந்த பாடலை உங்களுக்கு சொல்லுகின்றேன். பல்சான்றீரே பல்சான்றீரே பாடல். வயசானவங்கள சான்றோர்கள் என்று சொல்றார். பல்சான்றீரே பல்சான்றீரே கையல் முள்ளண்ணன் அரைமுதிர் திரைகவள் பல்சான்றீரே பல்சான்றீரே. நல்ல கண்ணமல்லாத கண்ணத்தில் இருக்கக்கூடிய தோள்கள்லாம் சுருங்கி, மீனுடைய முல்லை போல தலைமுடி எல்லாம் நரைத்து, வயது முதிர்ந்த பெரியோர்களே, கணிச்சி கூறும்படை கடுந்திரல் ஒருவன் பிடிக்கும் காலை வருந்துவீர் மாதோ. வயசான காலத்துல யாரை பார்த்து பயப்படுவாங்க வயதானவங்க எல்லாம்? தெரியல. யமனை பார்த்து பயப்படாது. எப்ப யமன் வந்து எனக்கு கூட்டிட்டு போவானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அந்த யமனை பார்த்து பயந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, வருந்தி பிரயோஜனம் இல்லை. அப்புறம் என்ன செய்யறது? நல்லது செய்தல் ஆட்சிதாயினும் நல்லது செய்தல் ஓம்புமேன், அதுதான் எல்லாரும் ஓர்ப்பதன்றியும் நல்லாற்றுப்படும் நெறிமாறு அதுவே அப்படின்னு சொல்றாரு. நல்லது செய்யுங்க எல்லாத்துக்கும். முடியலன்னா எத்தனையாவது செய்யாம, அதுதான் எல்லாருக்கும் சந்தோஷம். நீங்களும்
கடைசி வழி நல்ல வழியா போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு புலவன் வாழ்க்கை தத்துவத்தை கூறி சென்றிருக்கின்றார். அதுபோல நான் நல்ல பழக்க வழக்கங்களை பழகி நல்ல மனிதர்களாக உருவாக வேண்டும். நல்ல பரிசு பொருட்களை வாங்குகிறீர்கள், பண பரிசை வாங்குகின்றீர்கள், பணம் இருக்கும், அறிவு இருக்கும், ஆனால் வாழ்க்கை இருக்காது. அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் நாம் நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நல்ல மாணவர்களாக எல்லாரும் எல்லா போட்டிகளிலும் கலந்து எல்லா நிலையிலும் உயர வேண்டும் என்று இறைவனை வணங்கி உங்களுக்காக ஒரு சின்ன 4 வரி பாடலை என்னுடைய ஒரு தாகத்தோடு நான் பாடுகிறேன். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாளை எண்ணம் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவோட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன், துணையோடு என்று நடைபோடு என்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று, உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. வாங்குவீர்களா? அனைவருக்கும் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் இவர்களுடைய அன்பு மழை வெள்ளத்தில் அடித்து கொண்டு வந்து இந்த மேடையில் நான் நிற்கின்றேன் என்று எண்ணும் பொழுது எனக்கு மிகுந்த பேருரையாக இருக்கின்றது. பள்ளியில் நான் 2ஆம் முறையாக சிறப்பு விருந்தினராக மேடையில் இருக்கிறேன் என்னும் பொழுது அதை நினைத்து எனக்கு பேரானந்தமாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் இதேபோல் நல்ல ஒரு மனிதர்களாக உருவாகி பாராட்டை பெற்று சிறந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மாணவர்களுக்கு ஊக்கமும்